ஷிவானி அவர்கள் வாங்கிய ஒரு புதிய ஆடையை அணிந்து கொண்டு சமையல் அறையில் சர்வாவின் முன் வந்தாள். சர்வா அவளையும் அவளுடைய அழகையும் பார்த்து தன் இடத்தில் உறைந்து நின்றான். சில நொடிகள் அவளை பார்த்துவிட்டு அவன் சுய நினைவுக்கு வந்து தொண்டையை செருமிக்கொண்டு, யூ ஸ்கேர்ட் மீ, அப்படியே ஒரு செகண்ட் நான் பயந்துட்டேன் என்றான். ஷிவானி சத்தமாகச் சிரித்தாள். அப்படியா? இவ்வளோ சின்ன விஷயத்துக்கு போய் யாராவது பயப்படுவாங்களா? வெளியிலிருந்து பார்த்தா நீ ரொம்ப தைரியசாலி மாதிரி இருக்க என்றாள். ஷிவானியின் வார்த்தைகளை கேட்டு சர்வாவும் சிரித்துவிட்டு மீண்டும் சமைக்க ஆரம்பித்தான். ஷிவானி சர்வா சமைப்பதை பார்த்ததும், உனக்கு வேணும்னா நானும் உன் கூட சேர்ந்து குக் பண்றேன் என்றாள். இதை கேட்ட சர்வா ஆச்சரியப்பட்டான். அவன் ஷிவானியை பார்த்து, உனக்கு குக் பண்ண தெரியுமா என்று கேட்டான். அதற்கு ஷிவானி மீண்டும் சிரித்துவிட்டு, இல்லல்ல, சும்மா தான் கேட்டேன், எனக்கு குக்கெல்லாம் பண்ண தெரியாது. பிரெட்டை எனக்கு டோஸ்ட் பண்ண தெரியும், அதுக்கப்புறம் எக் பாயில் பண்ண தெரியும், அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச குக்கிங். எனக்கு ட்ரை பண்ணணும்னு ஆசைதான், ஆனால் நான் குக் பண்ணதை சாப்பிட்டு யாருக்காவது ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? உனக்கு வேணும்னா சொல்லு, நான் உன்னை வச்சு ட்ரை பண்றேன் என்றாள். சர்வா பார்த்து சத்தமாக சிரித்துவிட்டு, வேண்டாம் வேண்டாம், எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் உயிர் வாழணும்னு ஆசை. என்னோட லைஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நானே குக் பண்றேன். மேடம் ஓரமா நின்று வேடிக்கை பார்த்தா மட்டும் போதும் என்று சொல்லிவிட்டு சர்வா மீண்டும் சமைக்க ஆரம்பித்தான். ஷிவானி அவனையே உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தாள். அப்படியே சர்வாவிடம் பேச ஏதாவது காரணம் தேடினாள். அதனால் அவள், சொல்ல மறந்துட்டேன், அந்த ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, உன்னோட அம்மா உனக்கு பணம் கொடுத்தா நீ யாரோ ஒரு பொண்ணுக்கு போய் இவ்வளோ செலவு பண்ணிருக்க, அது ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டாள். இதையெல்லாம் யோசித்து ஷிவானி இன்னும் ஆச்சரியப்பட்டாள். ஷிவானி மாதிரி ஒரு பெண்ணுக்கு சர்வா ஏன் 30 கோடி செலவு பண்ணி இருக்கிறான் என்று அவளுக்கு புரியவில்லை. அவள் கேள்வியை கேட்ட சர்வா சிரித்துக்கொண்டே, யாரோ ஒரு பொண்ணுக்கு நான் செலவு பண்ணல, என்ன பொறுத்த வரைக்கும் நீ என்னோட ஃப்ரெண்ட், நீ யாரோ ஒரு பொண்ணு கிடையாது, ஓகேவா என்றான். சர்வாவின் வாயிலிருந்து வந்த இந்த வார்த்தைகளை கேட்டதும் ஷிவானியின் கன்னங்கள் சிவந்தன. அவளுடைய பார்வை சர்வாவின் மேல் பதிந்திருப்பதைக் கூட அவள் உணராமல் அவள் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். கடைசியாக அவள் நீண்ட நேரம் சர்வாவை பார்த்து கொண்டிருந்ததை உணர்ந்ததும் அவள் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து, ஓகே, ஆனா நம்ம 2 பேரும் எப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆனோன்னு நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே என்றாள். அவளுடைய கேள்வியை கேட்டு சர்வா ஒரு கணம் யோசித்து, அடா ஆமா இல்ல, நம்ம 2 பேரும் எப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆனோன்னே எனக்கு ஞாபகமே இல்லை என்றான். இதை கேட்டு ஷிவானி சத்தமாக சிரித்துவிட்டு, அதுக்கு பதில் நான் சொல்லட்டுமா? நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ண அன்னைக்கு என்றாள். அதை கேட்டதும் சர்வா அதிர்ச்சி அடைந்தான். அவன் கன்னங்கள் சிவந்தன. அவன் ஷிவானியை பார்க்க ஆரம்பித்தான். ஷிவானி முதல் முறையாக சர்வாவை முத்தமிட்ட தருணம் அவன் மனதில் இன்னும் பசுமையாக இருந்தது. ஆனாலும் சர்வா அது அவனுக்கு ஞாபகம் இல்லை என்பது போல நடிக்க ஆரம்பித்து இறுதியாக, ஆமா, எனக்கு இப்பதான் அது ஞாபகமே வருது, நீயும், அதாவது ஷாம் கிட்ட நான் உன் பாய் ஃப்ரெண்டுன்னு போய் சொன்னேனே அன்னைக்குதானே என்றான். ஆமா, அன்னைக்குதான். அந்த டைம் நீ ஷாமோட மூஞ்சிய பார்த்திருக்கணுமே, நம்ம 2 பேருக்குள்ள உண்மையாவே ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னு அவன் அன்னைக்கு அப்படியே நம்பிட்டான். ஆனா அப்புறம் ஏன் இன்னைக்கு வந்து ப்ராப்ளம் பண்ணா என்றாள். அதற்கு சர்வா அவளை பார்த்து, இங்க பாரு, இனிமே நீ அவனை பத்தி கவலைப்பட தேவையில்லை, எப்படியும் இனிமே அவன் உன்கிட்ட கூட வரமாட்டான் என்றான். அதை கேட்ட ஷிவானியும் ஆமாம் என்று சம்மதத்துடன் தலை அசைத்துவிட்டு மேஜையில் வைத்திருந்த ஆப்பிளை எடுத்தாள். அவள் அதை கழுவிவிட்டு சர்வாவை பார்த்து, சோ எப்போ டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல சைன் போட போற, அதை பத்தி ஏதாவது யோசிச்சியா என்று கேட்டாள். சர்வா இந்த கேள்வியை கேட்டு அவன் தோள்களை குலுக்கி, அதை பத்தி இப்போ வரைக்கும் நான் எதுவும் யோசிக்கவே இல்லை, ஆனா நாளைக்கு வேதிகாவோட வீட்டுக்கு போகணும்னு மட்டும் எனக்கு தெரியும், ஏன்னா அவங்க தாத்தா அதியமான் இந்த டிவோர்ஸ்க்கு இன்னும் ஓகே சொல்லல என்றான். இதை கேட்டதும் ஷிவானி ஒரு கணம் தயங்கி, சீரியஸ்லி அவங்க தாத்தா இன்னும் ஓகே சொல்லலையா என்று கேட்டாள். சர்வா சிரித்துக்கொண்டே, ஆமா, அதை கேட்டு நானும் உன்ன மாதிரியே தான் ஷாக் ஆனேன். சரி, அதை விடு, அதை பத்தி பேச எனக்கு இப்ப விருப்பம் இல்லை, வேற ஏதாவது பத்தி பேசலாம். எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் என்றான். ஷிவானிக்கு சர்வா சொல்வதுதான் சரி என்று பட்டது. சர்வாவுடன் முடிந்தவரை அதிக நேரம் செலவிட அவள் எப்போதும் தயாராக இருந்தாள். இரவு உணவு சாப்பிட்ட பிறகு சர்வாவும் ஷிவானியும் காரில் ஒரு லாங் டிரைவ் சென்றார்கள்.
உண்மையில் ஷிவானியுடன் வெளியே செல்லும் சாக்கில் சர்வா ஆதிசேஷனின் மகனைத்தான் தேடிக் கொண்டிருந்தான். சர்வா ஆதிசேஷனின் மகனைக் கண்டுபிடித்தால் அதன் பிறகு இப்படி ஒளிந்து வாழ வேண்டிய அவசியமில்லை என்பது அவனுக்குத் தெரியும். அவன் எல்லோர் முன்னிலையிலும் வெளியே வந்து தான் டைகர் என்று சொல்ல முடியும். சர்வா இதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கும் போது ஷிவானி அவனிடம், ஓகே, நாம இப்போ எங்க போறோம் என்று கேட்டாள். சர்வா அவளை பார்த்து அட்டாமிக் பார் என்றான். சர்வாவுக்கு அந்த இடம் பிடித்திருந்தது என்று சொல்ல முடியாது. ஆனால் பரத்தை பற்றி அறிந்து கொள்ள அவன் அங்கு சென்றான். ஆதிசேஷனுக்கு டைகர் தனது மகனைத் தேடுகிறான் என்ற செய்தி கிடைப்பதற்கு முன்பாக டைகர் அவனது மகனை தூக்க விரும்பினான். ஷிவானி மீண்டும், அந்த இடம் ஓகேதான், ஆனா நீ ஒரு விஷயம் யோசிச்சு பாத்தியா, நாம எங்காவது வெளியே போகணும்னு முடிவு பண்ணாவே அங்கதான் போறோம் என்றாள். சர்வா அவள் வார்த்தைகளைக் கேட்டு சிரித்தான். சர்வா தனது உண்மையான அடையாளத்தைப் பற்றி ஷிவானியிடம் எதுவும் சொல்ல விரும்பாததற்கு இதுவே காரணம். ஷிவானிக்கு அதிகம் தெரியும் என்று சர்வா உணர்ந்தான். சிறிது நேரம் கழித்து சர்வா அட்டாமிக் பார் வெளியே காரை நிறுத்தினான். பிறகு இருவரும் கீழே இறங்கினர். எப்போதும் போல அங்கே ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. சர்வா வழக்கமாக அங்கே பார்ப்பதை விட இன்று கூட்டம் அதிகமாக இருந்தது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.